ஹாய். ஹாய். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு சின்ன ரோஸ்ட் இருந்துச்சு சௌந்தர்யாக்கும் ஜாக்லினுக்கும். சௌந்தர்யாவுக்கு ரொம்ப தேவையான ரோஸ்ட் தான். ஏன்னா மஞ்சரியை பார்த்து நாய் மாதிரிலாம் பண்ணாங்க அவங்க. அப்பயுமே வந்து ஜாக்லின் தடுத்தாங்க. பட் ஸ்டில் அவங்க யோசிக்கணும் அந்த மாதிரி பேசுறதுக்கு முன்னாடி அப்படின்னு எங்களுக்கு ஃபீல் ஆகுது. அவங்க அவ்வளவு ஈஸியா வந்து ஒருத்தரை அப்படி மார்க் பண்ண முடியாது. சோ அது ரொம்ப தப்பு. அதை கண்டிச்சதும் எனக்கு கரெக்டா பட்டுச்சு. இன்னொன்னு வந்து சீப்போ அப்படின்றது அவ்வளோ பெரிய கெட்ட வார்த்தையா அப்படின்றது வந்து இன்னுமே எங்களுக்கு தெரியல. அப்ப வீடுன்றது கூட எனக்கு வந்து தப்பா படல. பட் அது சுருக்குன்னு தான் இருக்கும். கண்டிப்பா சுருக்குன்ற ஆவற மாதிரி ஒரு வார்த்தை தான் அது. அந்த வார்த்தைய வந்து தர்ஷிகா சொன்னாங்க. ஜாக்லின் ஏதோ கோவத்துல கூட சொல்லிட்டாங்கன்னு கூட அந்த ஒரு தப்பு. அத பெருசா கேட்காம சீப்போன்றது நான் அவ்வளவு பெரிய வார்த்தையா தெரியல. ஆமா, ரெண்டு இந்த விஷயத்தையே என்ன கேட்டே இருக்க வேணாம். ஆமா, மொத்தத்துல விட்டுட்டு போலாம். எல்லாத்துக்கும் நான் கேட்பேன். அது ஜாக்லின் சௌந்தர்யா விஷயமா முதல்ல இப்போ அந்த பிரியாணி கேங்க வந்து அந்த பால் மேட்ரு இப்போ வந்து சாதாரணமா இப்போ என்னன்னா ஜெஃப்ரி வந்து டீ போட்டு குடிச்சாரு. தீபக் அவங்க பேரை சொல்லி டீ போட்டு குடிச்சாரு. இது ஒரு பெரிய விஷயமா அவர் பேசவே இல்ல. அந்த பால் சாதம் மாதிரி பண்ணதை கேட்டாரு. அது கூட சாதாரண, அது கூட ரொம்ப எல்லாத்தையும் பர்மிஷன் வாங்கிட்டு சமைச்சு சாப்பிடுங்க இல்ல என்ன இருக்குன்றாரு. தீபக் வந்து அதுல போய் கலந்துகிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறமா போன வாரம் அவர் வந்து அட பாவீங்களா அப்படிலாம் பேசினாரு. இன்னைக்கு இனிஷியேட் பண்ணவரே அவரு தான். அது ரொம்ப தப்பு, ரொம்ப கேவலமா இருந்துச்சு சார். அது எதுவுமே கேட்கல. அடுத்த வாரமும் நடக்கதாங்க போகுது. ஆமா, அதுக்கு வந்து விஜய் சார் சொல்றது நான் வந்து ஸ்ட்ராங்கா சொல்லலையா இத அப்படின்ட்டு இவங்கள சொல்றாரு. அததான் நீங்க ஒண்ணுமே ஸ்ட்ராங்கா சொல்லல. இப்ப வந்து இப்ப உங்களுக்கு என்ன கார்டு ஏதாவது குடுக்கணுமா அப்படின்னு கேக்குறாரு. இது என்னன்னு சொல்றது? கார்டு குடுக்கணுமான்னு யார போய் கேக்குறீங்க? எந்த விஷயத்துக்கு கேக்குறீங்க? கண்டிப்பா. அதுக்கப்புறம் கதவை வேணா திறக்க சொல்ற கிளம்புங்கன்னாங்க. அன்ஷிதா அத்தனை தடவை வந்து அழுதாங்க. மேபி நீங்க வந்து அவங்கள வெளில அனுப்பியிருக்கலாம். பாவம், அவங்க வந்து அவ்வளவு கேட்டதுக்கு நீங்க ரெக்வஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணிருக்கலாம். இல்லையா சொன்னாங்க. இவருக்கு சும்மா சும்மா ஜாக்லினையும் சௌந்தர்யாவை பத்தி இந்த வார்த்தை ஏன் வருது நீங்க கேக்குறீங்களா? எப்படி ஜாக்லின் வாயில ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்க யாரையும் கான்டாக்ட் கிடையாது. நீங்க உங்க மூலியமா தான் அவங்க எல்லாத்தையுமே பாக்குறாங்க. ஆமா, ஆனா அவங்கள போட்டு இவ்வளவு உள்ள இருக்க செல்லங்களைன்றீங்க. அது கூட இப்ப 2 நாளா சொல்லவே இல்லை. இந்த 2 நாளுமே சொல்லல. ஆமா, அப்ப அவங்க செல்லங்களும் வேணாம் வெள்ளங்களும் வேணாம். நீங்க உங்களோட மனசாட்சிக்கு பிரகாரம் பண்ணுங்க. கண்டிச்சா எல்லாரையும் கண்டிங்க, கண்டிக்கலன்னா எல்லாரையும் சாஃப்டா கண்டிச்சு விட்டு போயினே. அவ்வளவுதான். இதுல என்ன உங்களுக்கு தனியா அவங்க 2 பேர்னா உங்களுக்கு ஒரு வஞ்சம், இவங்க 2 பேரும் இவங்க எல்லாம் பாசம். தீபக் சார் வந்து அட்வைஸ் பண்ணாரு உனக்கு அப்படின்னு சாச்சனா சொல்றீங்க. தீபக் சார் அதே மாதிரி நடந்துகிட்டாரா? தீபக் சார் அவருக்கு எந்த உரிமையும் கிடையாது. அவரே ஒரு தப்பு பண்ணிருக்காரு. அவரே அந்த பால் போட்டு காஃபி சும்மானா வயிறு வலிக்குது அப்படின்னு நல்லாவே ஒரு பொய் சொல்றாருன்னு தெரிஞ்சது. அதுக்கு கூட எல்லாரும் அங்க முட்டு குடுக்குறாங்க. அவர் வந்து ஒரு அட்வைஸ் பண்ணி அனுப்புறாரு, உனக்கு இதெல்லாம் வெளியில கேம் வைஸ் சூப்பரா ஆடினாரு இந்த வாரம். ஆனா இன்னைக்கு இந்த ஒரு கொஞ்ச நாள் அவர் பண்ணது வந்து எங்களுக்கு சரியாவே படல. அதே மாதிரி வந்து ஆர்ஜே ஆனந்தி வந்து எவிக்ட் ஆனாங்க. அவங்களுக்கு முகமே மாறியே போயிடுச்சு இது சொன்ன உடனே. அப்புறமா வந்து தர்ஷிகா அழுதாங்க. பட் அழுதது வந்து ஆனந்திக்காக இல்ல, அவங்க வந்து ரோஸ்ட் பண்ணதுனால. அதுவும் வந்துட்டு விஜய் சார் வந்து சும்மாவே உட்காருங்க ஐயோ நீங்க வந்து ரொம்ப டயர்டா இருக்கீங்க உட்கார்ந்துருங்க, ரொம்ப டயர்டா இருக்கீங்க உட்கார்ந்துருங்கன்னு பண்ணதெல்லாம் அது ரொம்ப கொஞ்சம் ஓவரா தான் இருந்தது. அதுவும் தப்புதான். அப்புறமா அதாவது அவங்க ஒருத்தர் மட்டும் டார்கெட் பண்றீங்க. விஷால கேட்க மாட்டீங்க, தீபக் கிட்ட பயப்படுறீங்க, ஒண்ணுமே யார்கிட்டயுமே எல்லார்கிட்டயுமே பயப்படுறீங்க. ராணவ கூட கேட்க மாட்டீங்க. அதுக்கப்புறமா வந்து முத்துக்குமரன் வந்து ஆர்ஜே ஆனந்திய வந்து புகழாரம் சூட்டினாரு. அதாவது ஆட்டு மந்தையில வந்து தனியா நின்னுதான் வந்து ஆனந்தி வந்து பேசுவாங்க. ஆட்டு மந்தை மாதிரி பேச மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனியான விமர்சனங்கள், தனியான விஷயங்கள் தெரியுதுங்களா? கோவா கேங்க தான் அட்டெண்ட் பண்றேன். இவரு அதாவது ஒண்ணு புடிச்சுக்கிட்டா அதை புடிச்சுக்கிட்டு அதை அப்படியே எப்படி எல்லாம் ஸ்கோர் பண்ணணும், அவங்களே திருப்பி போட்டு கொடுக்கணும். உங்களுக்கு உண்மையிலே தைரியம் இருந்ததுன்னா நீங்க விஷாலையும் கேட்டிருக்கணும். ஆமா, நீங்க தீபக் கண்ணன்றீங்க. தீபக் கண்ணனும் தான் அங்க சாப்பிட்டாரு. அவங்களெல்லாம் உங்களுக்கு கேட்கறதுக்கு தைரியம். ஆனந்தி அவரமா சொன்னாங்க, எனக்கு நிஜமாவே யாரு மேலயும் எந்த வன்மமும் இல்ல, யாரு மேலயும் ஒரு அளவு கூட ப்ராப்ளமே இல்ல, நான் ரொம்ப ஹாப்பியா போறேன்னாங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான். அப்புறமா விஜய் சேதுபதி சார் சொன்னாரு, கிளியரா பேச 2 பேர் வந்து ஒன்னு ஆனந்தி இன்னொன்னு முத்துக்குமரன் சொன்னாரு. ஆனந்தி முத்துக்குமரன் பேசுறது மட்டும் தான் உங்களுக்கு நல்லா புரியுதா மிஸ்டர் விஜய் சேதுபதி சார்? எங்களுக்கு நீங்க பேசுறதே புரியல. ஆமா சார், எங்களுக்கு என்ன பண்றது? அது வந்து ராணுவுக்கு சொன்னாங்க, நீ வந்து கிரியேட்டிவிட்டிய வந்து டாஸ்க்ல காட்டு, நீ பிபிக்கே டஃப் குடுக்குற அப்படின்னாங்க. பண்றோனே தெரியாம அவர் பண்ணிட்டு இருக்காரு. மஞ்சரிக்கு வந்து சிங்கிள் மதர்ஸ்க்குலாம் நீங்க ஒரு இன்ஸ்பிரேஷன் சொன்னாங்க. அவங்க இப்பதான் வந்து அந்த சென்ட் பாட்டில் வந்து பாய் ஃப்ரெண்ட் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்கல்ல. எனக்கு தெரியல அவங்க சிங்கிள் மதரா என்னன்றது எங்களுக்கு தெரியல. அது கொஞ்சம் யாரா தெரிஞ்சா சொல்லுங்க. அவங்க வந்து இந்த பிளாக்கா இருக்கவங்க
அப்படிலாம் விக்டிம் கார்டு மாதிரி கொண்டு வர்றது எங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்குங்க. அது கொஞ்சம் நல்லாவே வந்து என்ன சொல்றது, அவங்க டீம் வந்து அத போடுறது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா அது தமிழ்நாட்டு கலர், அவங்க நல்லா அழகா இருக்காங்க, ரொம்ப அழகா இருக்காங்க மாடல். அவங்க அவ்வளவு போட்டோ ஷூட்ஸ் பண்ணிருக்காங்க. அவங்க மீடியால இருக்க ஒரு அவங்கள வந்து அசிங்கப்படுத்துறாங்க. எங்களை பொறுத்த மட்டும் அது அப்படிதான் நீங்க கேம் ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது உங்களோட இஷ்டம். அப்புறமா சௌந்தர்யா மாதிரி பண்ணி காமிச்சிட்டு நீ ஒரு யூனிக் பீஸ் அப்படின்னாங்க. ஆமா, அழகா பண்ணாங்க. அப்புறமா ஜாக்லின் இந்த மாதிரி ஒரு நாள் இருந்ததுக்கே நான் அவ்வளவு சந்தோஷப்பட்டேன். அப்ப நீ எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னாங்க. ஜாக்லின் கிட்ட நான் சொல்லுவேன், ஒரு பர்சன் இங்க 100% வந்து ட்ரஸ்டே பண்ண முடியாதுன்னா அது ஜாக்லின் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நீ ஒரு பிளேயர் அப்படின்னாங்க. இது எந்த விதத்துல அவங்க சொன்னாங்கன்னு தெரியல. ஆனா அவங்க வீடியோல முக்காவாசி இடத்துல அவங்க அழுதது, அவங்களை கன்சோல் பண்ணது எல்லாமே ஜாக்லின். அது அவங்க வீடியோல பார்த்தாங்க. பார்த்தும் இத சொல்றாங்கன்னா எனக்கு தெரியல. ஆனா போன வாரம் நீ கேம் பிளே பண்ணதே யாரும் பாக்கல. நீ மறுபடியும் கம்பேக் பண்ணுவேன் நான். ஆமா, அப்புறமா ஜாக்லின் வந்து இவங்க சொன்னா விஜய் சேதுபதி சார் ஓகே சார் இனிமே நான் ஃபயரா பண்றேன்டாங்க. சௌந்தர்யா வந்து ஆமா பத்திக்கிட்டு எரிவா இனிமே அப்படின்னாங்க. அத கவுண்டர் நல்லா இருந்தது. அப்ப கூட வாய் சும்மா இல்ல. ஐயோ. அப்புறமா விஜய் சேதுபதி சார் வந்து சொன்னாரு இன்னும் 6 வாரம் தானே இருக்குன்னு சொன்னாரு. பட் எக்ஸ்டென்ஷன் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. இன்னும் 2-3 வாரத்துக்கு தெரியல. அடுத்து சாச்சரா வந்து சொன்னாங்க, சாச்சரா எபிக்ட் ஆனாங்க. அதுக்கு அவங்க வந்து நான் முத நாளே போக வேண்டியது, நான் வந்து இப்ப ஹாப்பியா தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொன்னாங்க. இனிமே யாராலும் வந்து திட்டவே முடியாது. நான் வந்து இங்க நிறைய சாப்பிடுற ஒரு பொண்ணு இருக்கான்னு யாருமே திட்ட முடியாது. ஒரு ஸ்பூன் சக்கரையை வாங்கி வாயில போட்டுட்டு தான் போனாங்களே. அப்புறமா ஆமா முத்தண்ண நம்புன்னு புரியுதா இல்லையா, நம்பு நம்பு அப்படின்னாங்க. என்னத்த நம்பணும்னு தெரியல. விஷால் கிட்ட போயிட்டு அழுதாங்க. ஆமா, அப்புறமா எல்லாரும் மஞ்சரிய விட்டுறாதீங்க, அவங்க நிஜமாவே நல்லவங்க. இது என்னது, இது யாரா கெட்டவங்க இது பண்ணாங்க பார்த்தா அவங்க எல்லாரும் அங்க திட்டு வாங்கினது சௌந்தர்யாவும் ஜாக்கும் அவங்களதான் புகழ்ந்தாங்க. எல்லாரும் விட்டுறாதீங்க, அவங்க நிஜமாவே எல்லாம் ஒரு குரூப்பானதான் இருக்காங்க. அவங்க நல்லா தாங்க இருக்காங்க. நீங்க எல்லாரும் ஆனா எதுக்கு இப்படி தனித்தனியா அவங்கள மட்டும் தனிமைப்படுத்துறீங்கன்னே புரியல. உள்ளயும் அப்படி இருக்கு, வெளியிலயும் அப்படி இருக்கீங்க. முன்னாடி அவங்க பாசிட்டிவான பர்சனா தான் எங்களுக்கு தெரியுது. முத்தண்ண இப்ப முத்தாயிட்டாரு அவரு. அப்புறம் வந்து இந்த முத்து என்னோட சில்வர் மெடல் உனக்கு. வெளியே என்ன நடக்குதுன்னு பாரு, ஆட்டத்தை ஸ்டார்ட் பண்ணு, சட்டிலாவே இருக்காத அப்படின்லாம் 3 வாரமா நீ காணாம போயிட்ட, திரும்ப வா அப்படின்னாங்க. எங்க போயிருந்தாரு அவரு அதான் தெரியல. ஜாக்லின் கிட்ட வந்து சொன்னாங்க முதல்ல வெளியே அனுப்புன, அப்புறம் உள்ள வந்துட்டு அப்புறமா நல்லா பாத்துக்கிட்டேன். முதல்ல வெளியே அனுப்பணும் மூஞ்செல்லாம் மாறிடுச்சு அவங்களுக்கு. என்ன வந்து செய்ய போதும் நல்லா என்ன பாத்துக்கிட்டேன் அதெல்லாம் சொன்னாங்க. ஆமா, முத்துக்கிட்ட வந்து நீ என்ன எவ்வளவுதான் தள்ளி தள்ளி விட்டாலும் நான் உன்னை விடமாட்டேன் அப்படிலாம் சொன்னாங்க. முத்து வந்து BB8 பெஸ்ட் பிளேயர் சாச்சனா அப்படின்னு ஒரு கண்ணீர் மல்க அவர் பாசமலருக்காக சொன்னாரு. மஞ்சரி கிட்ட நான் உங்களை மாதிரி ஆகணும் அப்படின்னாங்க. அது விட நல்ல பிளேயர், நீ என்ன விட நல்லா வாழ்வ, இந்த வயசுலயே உனக்கு இவ்வளவு திறமை இருக்கு. ஆமா, அப்புறம் ஆடியன்ஸ் கிட்ட வந்து இவ்வளவு நாள் நீங்க எல்லாம் எனக்காக ஓட்டு போட்டு என்ன காப்பாத்தி உள்ள வச்சதுக்கு ரொம்ப நன்றி. தப்பா சொல்லாத சாச்சனா, யாருமே உங்களுக்கு ஆக்சுவலா ஆமா உங்க அப்பா தாங்க உங்களை சேவ் பண்ணாரு. அது பாவம், நீங்க வெளியில வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. இருந்தா கூட உங்களோட ஃபியூச்சருக்கு எங்களோட வெரி பெஸ்ட் விஷஸ். ஆனந்தி சாச்சராக்கே எனக்குலாம் ரொம்ப அழுக வருது அப்படின்ட்டு வந்து தர்ஷிகா சொன்னாங்க. எவ்வளவு ஃபேக்கா அவங்க பண்ணாங்க தெரியுங்களா? அவரு அவர் சேதுபதி சார் ரோஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா மறுபடியும் எங்கன்னா கூப்பிட்டு வச்சு உதக்கி போறாங்கன்ட்டு அவங்க என்ன சேஃபா கதறி கதறி அவங்களுக்காக அழுதுட்டு. ஆனா சத்தியமா ஆனந்திக்காகவும் சாச்சனாக்காகவும் அழுவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல மச்சான். எல்லாம் தள்ளி இருங்க, யாரும் என்கிட்ட வராதிங்க அப்படின்னாங்க. ஆமா, ஏன்னா வந்து இண்டிவிஜுவல் பிளேயர் இல்லையா? ஆமா, சோ அடுத்த வாரம் நம்ம போக கூடாது. இண்டிவிஜுவல் பிளேயர் யாருன்னா நம்புறீங்க? அப்புறம் யாரும் வந்து சொல்லிருந்தாங்க முத்து எல்லாம் வந்து ஹாட் சீட்ல உட்கார வச்சு பண்றாங்க. அதெல்லாம் ஃபேக் நியூஸா இருந்துச்சு. இதை ஏன் இது மாதிரி கிளப்பி விடுறாங்கன்னே தெரியல. நிறைய பேர் சேவ் பண்ணல, அதனால சேவ் பண்ணத வந்து பார்த்தா ரயானு, ராணவ், மஞ்சரி, போன எபிசோட்ல ஜாக் அண்ட் சௌந்தர்யா. அதனாலதான் சொல்றாங்க அதுவே ஹாட் சீட் தானே. இவர் இன்னுமே அப்படி பார்த்தா நேரா நீங்க அவுட் வாங்க பாவு பாவு ஆட்ட முடிச்சு போச்சு பாவு பாவுடுவாரு. ஓகே, சோ இதாங்க இன்னைக்கு நான் என்ன சொல்லுவாரு, பிபி எல்லாத்தையும் பாத்துப்பாரு, நான் கிளம்புறேன் அப்படின்னு போவாரு. இன்னைக்குதான் ஒண்ணு நான் எல்லாம் ஒன்னா உட்காருங்கன்னு இருப்பாங்க. என்ன ஒரு அவரு யூ ஆர் சேவ்ட்னு சொல்றதுக்கு அவருக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். கஷ்டமா இருக்கு, தொண்டை வலி பேச விட்டு தெரியுமா அப்படின்றாரு. சாச்சனா கிளம்புல உடனே கிளம்பிட்டாரு கோவத்துல. பாவம் கஷ்டப்பட்டு அவருக்கு. ஆமா, அவரால பேச முடியல. சாச்சனாவை கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு சாக்லேட் வாங்கி கொடுத்துட்டு தான் வீட்டுக்கு போவாரு. பாவம், உண்மையான. ஆமா, ஓகேங்க. சோ இதான் இன்னைக்கு நடந்துச்சு. உங்களை நாங்க நாளைக்கு வந்து புதுசா, நாளைக்குன்ட்டு இல்ல, மேபி அவங்க டியூஸ்டே தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். வீக்லி டாஸ்க் வந்து சர்வன்ட் அண்ட் மாஸ்டர். சோ இது சீசன் 2ல வந்திருக்கான்.
சோ சீசன் 2ல நீங்க யாரா பாத்துருந்தீங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்க, எனக்கு ஞாபகம் இல்ல அந்த மாதிரி ஒரு டாஸ்க். நிறைய பேர் அப்ப பாத்து அது ஹாட் ஸ்டார்லயும் இல்ல. சோ அதனால யாராவது எடுத்து வீடியோ எடுத்து போடுவாங்க நாளைக்கு, எல்லாருக்கும் வெளில தெரிஞ்சிருக்குல்ல, போட்டோ எடுத்து போட்டு. சோ அதனால வந்து ஓகே, பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நாளைக்கு சந்திக்கிறோம். பாய்.